இப்ப பெட்ஷீட் எனக்கு கொடுப்ப குளிருது. லட்சுமி வாங்குங்க. குளிச்சிட்டீங்களா? வேற துணி உடுக்கலையாக்கா? வேட்டை சட்டியாதான். குளிச்சுட்டேன் லட்சுமி. இந்த துணிக்கு என்ன குறைச்சல்? வேட்டி சட்டை தான் போடணும்னு இருக்கா என்ன? ஏங்க புது வருஷத்துக்கு ஒரு நல்ல வேட்டி சட்டை உடுத்துக்கிட்டு வந்து சாமி கும்பிட வந்து நின்னா எப்படி இருக்கும்? நீங்க என்ன இந்த துணியோட வந்து நிக்கியே? இது என்னாலும் போடிய துணி தானே. லட்சுமி துணியில என்ன இருக்கு சொல்லு? இப்ப பளபளன்னு வெள்ளை கலர் வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு நான் போய் அங்க தண்ணி வைக்க முடியுமா சொல்லு? தோட்டத்துல போய் எல்லாம் செம்மண்ணு கரையா ஒட்டி அந்த துணி துவைக்கவும் ஆகாது, அப்புறம் போடையும் ஆகாது. எனக்கு இந்த துணி தான் சரி தோட்டத்துக்கு போறதுக்கு. எங்க இன்னைக்கும் தோட்டத்துக்கு போறீங்களா? ஆமா, வேற தோட்டத்துக்கு போகாம வீட்டுல இருந்தா என்ன நீ கஞ்சி குடிக்க? வேற தோட்டத்துக்கு யாரு தண்ணி பாய்ப்பா? என்ன லட்சுமி நீ புதுசா என்னமோ பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன நினப்புல இருக்கு நீ? ஏங்க இன்னைக்கு புது வருஷங்க, கோயிலுக்கு போக வேண்டாமா? வீட்டுல 4 பேரும் ஒன்னா சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்த அப்புறமா நீங்க தோட்டத்துக்கு போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப காலையிலே போறீங்களாக்கும்? இந்த வீட்டுல சாமி கும்பிடியம்ல, இது போதாதாக்கும்? நல்ல சாமிக்கு நீ காலையிலே நல்ல வடை பாயசத்தோட நல்ல சாம்பார் சோறு செஞ்சிருக்கா. சாமிக்கு வச்சு கும்பிட்டுட்டு அவ்வளோ வேலையை பார்க்க வேண்டியதுதான். மெனக்கிட்டு இப்போ கோயிலுக்கு போனோன்னு இருக்கா என்ன? எங்க விளாடாதீங்க. கோயிலுக்கு போனா என்னதான் வீட்டுல சாமி கும்பிட்டாலும் கோயில்ல போய் சாமி கும்பிட்டாதான் அந்த வருஷம் நல்லா இருக்கும். இங்க பாரு லட்சுமி, எல்லாம் மனசுதான் காரணம். நீ சீக்கிரம் பிள்ளைகளை கூப்பிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நான் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போட்டோம். எங்க பிள்ளைல அணக்கமே இல்லை, எந்திரிச்சாலுவலா இல்லையா இன்னும்? அவங்கள காலையில இருந்து அடிச்சு அடிச்சு எழுப்பி பார்த்துட்டேன், எலும்பண்டைங்க அழுவ. ராத்திரி விடிய விடிய இருந்து கோலத்தை போட்டுட்டு 4-5 மணிக்கு போய் தூங்கினா என்னன்னு எந்த வாழுவ? நானும் காலையில இருந்து எழுப்பி பார்த்துட்டு எந்திக்கல, அந்தால கடக்கடன்னு போட்டுட்டு நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நானே சாப்பாடு கறின்னு செய்ய எனக்கு இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. ஆமா, நீயும் கதை பேச போறேன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு அங்கே போய் உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருந்திய முக்கில். எப்ப நீ வீட்டுக்கு வந்து தூங்குனா? ஏங்க நான் எத்தனை மணிக்கு தூங்கினாலும் காலையில எந்திரிச்சு என் வேலையை நான் பார்த்துருவேன். அதனால என்னையெல்லாம் நீங்க எதுவும் சொல்லாதீங்க. ஆமா சரி, என்னமோ பண்ணுங்க, சீக்கிரம் பூஜை பண்ணு. நான் சாப்பிட்டுட்டு தோட்டத்துக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. பிள்ளைகள் எப்போ எந்திக்கல்வோல எந்திக்கட்டும். வீட்டில் தானே அடக்க போறாள், இன்னைக்கு லீவு தானே. நீங்க கொஞ்சம் பொறுங்க. தோட்டத்துக்கு போனோம்னு பறந்துக்கிட்டு தான் இருக்கியே. நீங்க கொஞ்சம் இன்னைக்கு லேட்டா தோட்டத்துக்கு போனா ஒன்றும் ஆகாது. நல்லா பனி தான் பெய்யுது. ஒன்றும் காலையிலே போய் தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கணும்னு அவசியம் இல்லை. மதியம் கூட நீங்க போய் தண்ணி பாய்ச்சிக்கிடலாம். நான் போய் பிள்ளைகளை சீக்கிரம் எழுப்பி விட்டுட்டு வரேன். அதுக்கப்புறமா அவ்வளோ பல்லுகள் கழுவிட்டு தேய்ச்சிட்டு கை கால் மூஞ்சி கழுவிட்டுனாலும் சாமி கும்பிட வரட்டும். சேர்ந்து குடும்பமா சாமி கும்பிடுவோம். நீங்க கொஞ்ச நேரம் போய் எல்லாம் உட்கார்ந்து நியூஸ் பாப்பீல்ல, பார்த்துக்கிட்டு இருங்க, நான் வாரேன். எல்லாம் சந்தியா, சோனியா, எல்லாம் எவ்வளவு நேரம் ஆகுது? எந்திங்களா? வந்தனே தோலை ஊச்சி விடுவேன். இழுத்து போத்திக்கிட்டு என்ன நீ தூங்கி எழுவனு பாரு 2 பேரும். எல்லாம் எந்திங்க. எவ்வளவு நேரம் உங்களோட எழுப்பியது? அவ்வளவு வீட்லயும் சின்ன சின்ன பிள்ளைகள் கூட அழகா காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு எடுத்துட்டு கோயிலுக்கு போகுதுவே. இங்க இன்னும் கிடந்து தூங்கி அழுவே. இதுக்குதான் ராத்திரி போய் தூங்க பொங்கலான்னா தூங்கண்டேன்ட்டு அழுவே. எங்களுக்கு காலையில எந்திக்க தெரியும்னு இப்ப கிடந்து இப்படி கிடந்து தூங்கி அழுவே. இப்ப நாய ஏன் பெட்ஷீட்டை இழுக்காத நாய? எல்லாம் பெட்ஷீட்டை இழுத்தது நானு. ஐயோ அம்மா, எந்திங்களா? எவ்வளவு நேரம்லாம் இன்னும் தூங்குவிய? வெளியே போய் பாருங்களா அவ்வளவு பிள்ளைகளும் எப்படி இருக்குன்னு. ஏமா எழுப்பிக்கிட்டே இருக்கா? நாங்க லேட்டா தானே தூங்கணும், உனக்கே தெரியும்ல. வேற எதுக்கு நீ இப்ப எழுப்பிட்டடாக்கா? கொஞ்ச நேரம் தூங்க விடுமா. ஆமாம்மா, ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கிடியம்மா. குளிர வேற செய்தா நல்லா இருக்கு தூங்குறதுக்கு. கொஞ்ச நேரம் தூங்கிக்கிடியம்மா. எலா புது வருஷம் அதுவுமா என்னைய அடிக்க வைக்காதீங்க. நானும் அடிக்கப்படாதுன்னு இருக்கேன். தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைகளோட என்னைய அடிக்க வச்சுவிடாதீங்க சொல்லிட்டேன். ஆமா, ராத்திரி கடந்து என்னத்துக்கு இப்படி கடந்து கோலம் போட்டுட்டு இப்படி காலையில கடந்து தூங்கணும்? இதுக்கு நீங்கள் இப்ப காலையில எந்திரிச்சு கோலம் போட்டுட்டு போலாமே. என்னாலும் காலையில எந்திரிச்சு போட்ட மாதிரி போட்டிருந்தாலே போதும், சீக்கிரமா எந்திரிக்கையாவது செய்யலாம். இப்ப பாரு என்னன்னு கடந்து தூக்கிட்டு அடக்கியேன்னு. நானும் இவ்வளவு நேரம் வேலையை செஞ்சுட்டு நடந்திருக்கேன். சாம்பார் செஞ்சு கறி குழம்புன்னு கூட்டுன்னு அவ்வளவும் வச்சிருக்கேன், பொரியல் கிரியல்னு. நீங்கள் ஒருத்தி எந்திரிச்சியலாளா? அம்மைக்கு வந்து வேலை செஞ்சு தரணும்னு என்ன இருக்காளா உங்களுக்குலாம்? எம்மோ, உனக்கு வேலை செஞ்சு தரணும்னா நீ லேட்டா செஞ்சிருக்கணும் இந்த வேலையெல்லாம். உன்னை யாரு காலங்காத்தாலே செய்ய சொன்னது? எல்லாம் இது மற்ற நாள் மாதிரி கிடையாது, புது வருஷம். அதனால காலையில எந்திரிச்சோமா குளிச்சோமா சாமி கிட்ட இந்த வருஷம் நல்லபடியா அமையணும் கடவுளேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த நாளை தொடங்கணும்லா. இப்படி காலையிலேயே கடந்து தூங்கி மூதேவி மாதிரி தூங்கிட்டு நடந்தனா என்னன்னு வீடு வழங்கும்? உங்களுக்கு என்னன்னு புத்தி வரும், படிப்பு வரும், நல்லா இருப்பிய. இந்த வருஷம் நல்ல வருஷமா அமையாண்டாமா. எந்திரிச்சு சீக்கிரம் போய் குளிங்கலாம் முத. சரிம்மா நாங்க குளிச்சுட்டு வாரோம். காலையிலக்கு அப்ப சாப்பாடு தானா? இட்லி எதுவும் ஊத்தலையா? எடு அந்த தொடப்பத்தை. சரி அம்மா, கோபப்படாத.
இப்போ என்ன நாங்கள் குளிச்சுட்டு கிளம்பி வரணும் அவ்வளோதானே? ஆமாம், சீக்கிரம் போய் 2:30 குளிச்சுட்டு ஒரு நல்ல துணியை உடுத்துட்டு ஓடியாங்க. என்ன நல்ல துணியை உடுக்காது? இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு துணியை உடுத்துக்கிட்டு வருவோம். நீ என்ன புது துணியை எடுத்து தந்திருக்கா? பல்ல தட்டி கையில தந்து விடுவேன் அம்மா. வேற உங்களோட துணியே இல்லையாக்கும்? எல்லாத்துக்கும் துணி, பொங்கலுக்கு தீபாவளிக்குன்னு அவ்வளோ இருக்க துணி எடுத்து தானே தந்துகிட்டு இருக்கேன். எங்கம்மா இந்த வருஷம் தீபாவளிக்கு நீ துணி எடுத்து தந்தியாக்கும்? கோயில் கொடைக்கு எடுத்து தந்தது போதான்னு அந்தாலும் விட்டுட்டல்ல, எடுத்தா தந்தா எல்லாம் சரி. தீபாவளிக்கு எடுத்து தரலன்னா கோயில் கொடைக்கு எடுத்த துணி இருக்குல்ல, அதுல ஒன்று எடுத்து போடுங்க. வருஷம் 365 நாளுக்கும் 365 துணியா எடுத்து தர முடியும் ஒவ்வொரு வருஷமும். பிள்ளைகளுக்கு இருக்க துணியில நல்ல துணியை எடுத்து போட்டுட்டு வரும் கண்டிருக்கு. இவ்வளோ கிட்ட குறை கொடுத்துட்டு நடந்தேன்னா காலையிலே எனக்கு மூச்சு முட்டு வந்து போயிடும். இந்த புது வருஷத்துலயாவது இவ்வளோ திருந்தாளோன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் கூட திருந்த முடியாளோ போல இருக்கே. எம்மா டென்ஷன் ஆகாதமோ? சரி சரி, நாங்கள் இருக்கிறதுலே நல்ல துணியாக பார்த்து போட்டுட்டு வரோம். நீ போய் சாமிக்கு ஏதாவது ரெடி பண்ண வேண்டியிருந்தா ரெடி பண்ணுப்போ. அம்மன் கோயிலையும் காலையிலே பூஜை பண்ணுவாள் அன்னைக்கு. ஆமாம், வீட்டில் இருந்தால் விளக்கு பற்ற வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே கோயிலுக்கும் போயிட்டு வந்துடணும். சீக்கிரம் எந்திரிங்க. வேற கோயிலில் பூஜை ஆயிட போகுது. நான் நேரத்தையே போனேன்னு நினச்சி எனக்கு போக முடியல. சரிம்மா, நீ போ. நாங்கள் சீக்கிரமாக குளிச்சுட்டு துணி மாற்றிட்டு வரோம். என்னைக்கு தான் இவ்வளோ திருந்துவாளோ தெரியல. எப்போ சோனி, நம்ம இந்த வருஷம் தாவணி கட்டலாமா சுடிதார் போடலாமா, என்ன பண்ணலாம்? நம்ம இந்த தடவை ஒரு சேஞ்சா சுடிதார் போடுவோமா? ஆமாம், நானும் அதான் நினச்சேன். எப்போ பார்த்தாலும் நம்ம தாவணி தான் உடுக்கோம். பூமரியும் சின்ன பொண்ணையும் ஒரு வார்த்தை கேட்போமா, நீங்களே என்ன போடுறியே, என்ன ஏதாவது போட்டியெல்லாம் என்னன்னு? அவ்வளோலாம் அப்பயே முழிச்சாலும் முழிச்சிருப்பாளுவே. வாய்ப்பே இல்லை, சின்ன பொண்ணுலாம் என்ன முழிச்சிருக்கவே மாட்டான். ஏன்னா பூமாரி வேணா முழிச்சிருப்பாளா இருக்கும். என்ன அவள்கிட்ட வேணா நான் ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கேன். ஏன்னா சின்ன பொண்ணு பூமாரி எல்லாருமே நம்ம எல்லாமே ராத்திரி விடிய கடந்து சுற்றி இருக்கோம். அவ்வளோ தருவோம் எல்லாரும் வீட்டு குளத்தையும் போய் பார்க்க போயிட்டு. அதனால் அவளும் லேட்டாக தானே போய் தூங்கினா, அதனால் அவளும் முழிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. சரி, நீ எதுக்கும் பூமாரிக்கு ஃபோன் பண்ணி கேளு. நான் அதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா ஒருத்தர் தானே தான் குளிக்க முடியும். நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ அதுக்குள்ளே கேட்டு வை. அதுக்கப்புறமா துணி என்ன துணி போடலான்னு டிசைட் பண்ணிக்கிடலாம். சரி, அப்போ சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துடு. சரி. தண்ணி வேற குளிந்து கிடக்கும், அதான் என் பயமாக இருக்குது குளிக்கிறதுக்கு. அம்மட்ட சுடு தண்ணி வைக்க கேட்டாலும் அவளும் திட்டுவா. சரி, கடன்னு குளிச்சுட்டு வந்துடுவோம். சரி சரசு, அப்ப நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரட்டுமா? எங்க நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க தோட்டத்துக்கு போயிட்டாரங்கிய? கோயிலுக்கு தானே, நீங்களுமே போயிட்டு வாங்க. அம்மா அப்பெல்லாம் கூட இருக்கவங்க அதையும் சேர்த்து கூட்டு போ, பிள்ளைகளையும் கூட்டு போ. பச பிடிச்சா நேராக கொண்டு போய் இறக்கி கூட போறோம் கோயில் வாசல்ல. இங்க இருந்து வரும்ல, அந்த டவுன் பஸ்ல போறதா இருந்தாலும் சரி, உடம்புடிக்கு போய் போறதா இருந்தாலும் சரி. ஆனா கூட்டமா இருக்கும் பாத்துக்க, பிள்ளைகளை கவனமா பாத்துக்க, வேற விட்டுட்டு வந்துடாத. நல்ல நாள் அதுவுமா? எங்க நான் மட்டும் போறதுக்கு உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னடா நல்ல நாள் அதுவுமா? என் பிள்ளைட்ட இப்படி கத்திட்டு அடக்கா காலங்கத்தாலே. ஏமா பாருமா, இவள தோட்டத்துக்கு போறவன பட்டி திருச்செந்தூர் கோயிலுக்கு கூட்டிட்டு போனுக்கா. என்னது தோட்டத்துக்கு போறியா? ஆமாம்மா, வேற தோட்டத்துக்கு யாரு போவா, யார் தண்ணி வைப்பா? இல்லே, எப்ப பார்த்தாலும் தோட்டம்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தா பிள்ளை குட்டியெல்லாம் யாரு பாப்பா, பொண்டாட்டி யாரு பாப்பா? ஒரு நல்ல நாளும் பொழுதுமா கோயிலுக்கு ஒன்னா போயிட்டு வரண்டாமாக்கும். நல்லா சொல்லுங்க உங்க பிள்ளைக்கு மண்டையில உரைக்கிற மாதிரி. ஏமா நீ என்னமா அவளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? என்னங்க ஒரே சட்டமா இருக்கு. நீ ஒன்னும் இப்ப தோட்டத்துக்கு போக வேண்டாம். பொண்டாட்டி பிள்ளையில கூட்டிட்டு கோயிலுக்கு போ. போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீ தோட்டத்துக்கு போறதா இருந்தா போ. ஏமா இப்ப கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தேன்னா எனக்கு நேரம் ஆயிரமா. கோயிலுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் உனக்கு தெரியாதா? வேற தோட்டத்துக்கு எங்க போறது? நல்ல நேரம் அதுவுமா, செடிகளெல்லாம் அப்படியே போட முடியுமா சொல்லு? இல்ல, இங்க என்ன வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு சொல்லு, சாக்கு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பப்ப மழை வருது, நல்ல தண்ணி வந்து நல்ல மரம்லாம் செழிப்பாதான் இருக்கு. ஒரு நாள் நீ தண்ணி வைக்கலனாலும் ஒன்னும் ஆகாது. இன்னைக்கு பிள்ளைகளும் பொண்டாட்டி எல்லாரும் கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வா. சரசு, நீயாவது புரிஞ்சுக்க சரசு. ஊருக்குள்ள இருக்க கோயிலுக்கு தான் எப்பயும் போயிட்டு தானே இருக்கா. இன்னைக்கு காலையில பூஜை வைப்பாவ, போயிட்டு பொங்கல் தருவாவ, வாங்கி எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வாங்க. இங்க பாருங்க, ஊருக்குள்ள இருக்க கோயிலுக்கு எனக்கு போக தெரியும். அதுக்கு ஒண்ணு நீங்க பர்மிஷன் தராண்டா. ஒழுங்கு மரியாதை இப்ப திருச்செந்தூர் கோயிலுக்கு கூட்டு போவீங்களா இல்லையா? இன்னைக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கா? இங்க பாரு சரசு, உனக்கே தெரியும். இன்னைக்கு போனா ஒரு நாள் ஆயிரம் கோயிலுக்கு போனா உள்ள போனா ஒழுங்கா தரிசனம் கூட பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்க கூட்டம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காத சரசு. இன்னொரு நாள் நான் கூட்டிட்டு போறேன். இன்னைக்கு வேண்டாம், சொன்னா கேளு. இத பாருங்க, அதெல்லாம் ஒத்துக்கிட முடியாது. இப்ப நீங்க என்ன கோயிலுக்கு கூட்டு போவீங்களா மண்டியலா? முத நாளே சண்டையை ஆரம்பிக்காதீங்க சொல்லிட்டேன் அம்மா. இல்ல இங்க பாரு சின்னத்துறை, உனக்கு என்னமா? இங்க பாரு, ஒரு காரப்படி அவ்வளோ வரும் ஒன்னா போவோம், போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துட்டே இருப்போம். நேரம் ஒன்றும் பெருசா ஆகாது. ஏமா இங்க இருந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போவதுக்கு கார் செலவு என்ன ஆகும் தெரியுமா? வாடகை. கார் வாடகை தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்காத. வேணும்னா ஃப்ரீ பஸ் விட்டுருக்கான், திருச்செந்தூர் வரைக்கும் ஃப்ரீயாவே போலாம். ஃப்ரீயா பார்த்துட்டு சாமி முருகனை தரிசிச்சுட்டு நீங்க பொறுமையா போயிட்டு பொறுமையா வாங்க. என்னைய ஆள விடுங்க, என்னாலலாம் அந்த கூட்டத்துல மண்ணு கட்ட முடியாது. உனக்கு இப்ப குடும்பத்தோட கோயிலுக்கு போனோம்னா நான் ஊருக்குள்ள இருக்க அம்மன் கோயிலுக்கு போவோம், போயிட்டு எல்லாரும் சாமியை கும்பிட்டு வருவோம். சரின்னா சொல்லு இருக்கே, இல்லாட்டினா நான் இப்ப தோட்டத்துக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன் சரசு. சரி அம்மா மருமவளே. சொல்லுங்க அத்தை. சரி சரசு, அவங்க சொல்லியதும் சரிதான். இந்த கூட்டத்துக்குள்ள போயிட்டு நம்மளால வந்துக்கிட முடியாது. பத்துக்க ஊருக்குள்ள இருக்க அம்மன் கோயிலுக்காவது ஒன்னா வாரீங்கம்ல, பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு போ, கோயிலுக்கு அவ்வளோ போயிட்டு வந்துருவோம். சரித்த. எம்மா தப்பிச்சிட்டோம், மாமியாரும் மருமகளும் ஒண்ணு கூட்டிட்டாவ. ஏம்மா சோனி வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. போறதெல்லாம் சரிதான்,
கோயில்ல பூஜை ஆறதுக்குள்ள கோயிலுக்கு வந்திருக்கணும்னு சொல்லிட்டேம்மா. சரிம்மா, அவளும் எப்படியும் கோயிலுக்கு வருவாள், நான் அவைய கூட கோயிலுக்கு வந்துடுறேன். சரி போயிட்டு வா. ஆமா, இந்த சதீசு பையில எங்க? அவனாத்தே, அவன் கோயிலுக்கு தான் போனாத்தே. பயில் வளாந்தான் கோயில்ல பொங்கல் பொங்குவானுவேன். அதனால காலையிலே ஆளு நீ இருந்ததும் குளிச்சுட்டு எடுத்துட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டு. அப்படியா? சரி சரி. ஆமாத்தே, மாமா எங்க? அவரு எங்க வீட்டில் இருப்பாரு. அவருக்கு கொஞ்ச நேரம் வீட்டில் இருக்க முடியாது. அந்த டீ கடையில் உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டே இருக்கணும். அவருக்கு அங்கதான் போயிருக்காரு, வருவாரு. எல்லாம் சாமி கும்பிடுவோமா? சாமி கும்பிட தானே எங்களை கூப்பிட்டா, வேற ஆரம்பி. இவ சோனி, அம்மா மூஞ்சில ஒரு வித்தியாசம் தெரியுது, கண்டுபிடிச்சியா? அதான் அம்மையை பார்த்த உடனே தெரியுதே. நெத்தி சுடிலாம் வச்சிருக்க அன்னைக்கு அதிசயமா. ஆமா, நல்லா கொண்டையை போட்டு நல்லா கொண்டை சுத்தி பூலாம் வச்சிருக்கா வரா. ஏலா, உங்களுக்கும் பூ ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன், எடுத்து வைக்க வேண்டியது தானே. எங்ககிட்ட சொல்லே இல்லை, இப்பதான் சொல்லியா? எல்லாம் உங்களுக்கு தான் பூ இருக்கிறது தெரியுமே, எடுத்து வைப்பியேன்னு இருந்தேன். நீங்களும் வைக்காம வந்து நிற்கிய. பொங்க ஓடுங்க, இனிமே வச்சுட்டு ஓடியாங்க, சாமி கும்பிடுவோம். வேண்டாம் வேண்டாம், இனிமேல் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் வச்சுக்கிடியோம் கோயிலுக்கு போகும்போது. எம்மா, நெத்திச்சொடி உனக்கு சூப்பர். எம்மா, இப்படியே வச்சுட்டுறேன்னு அழகா இருக்கு பத்துக்க. ஏலாம் சும்மா இருங்களா, நான் இன்னைக்கு சும்மா வச்சேன் பத்துக்க, வேற ஒன்றும் இல்லை. எம்மா நல்லதா இருக்கு, நாங்கள் கிண்டல் பண்ணுறோன்னு வேற வைக்காம இருந்துடாத. ஆமாம்மா, நாங்கள் சும்மா விளாட்டுக்கு சொல்லுவோம். அழகா இருக்குமோ, நீ இப்படி தான் பண்ணணும். நல்லா அழகா மேக்கப் பண்ணி இருந்தால் தானே அழகா இருக்க. ஏலாம் இதுக்கு முன்னாடி நான் என்ன அழகா இல்லாமல இருந்தேன் இப்போ? அட யார் சொன்னது? என் பொண்டாட்டி எப்பயும் எனக்கு அழகுதான். அங்க வேற ரொமான்ஸ். எங்க கையை எடுங்க, பிள்ளைகள் இருக்கு. நீ யாரங்கிட்ட நேரத்துல தான் இந்த மனசே கொஞ்சம் கொலாவுவாரு. அட என் பொண்டாட்டியே நான் கொஞ்சாம வேற யார் கொஞ்சுவா? ஆமா ஆமா, நல்லா கொஞ்சம் நாவு போட்டுக்கிட்டு. கொஞ்சம் இடமா இது, சாமி கும்பிடணும். வாங்க, மினிக்கு யாரும் உங்க அப்பயும் புதுசா? நடக்கட்டும் நடக்கட்டும். ஏலா சும்மா இருங்களா, சாமியை கும்பிடுங்க. எம்மா மருமவுல? சொல்லுங்கத்த. எம்மா, என் மொபைல் கவினுங்க. அவிய வெளியே தான் இருந்துட்டே நின்னவ, பைக்ல நின்று யார்கிட்டயே ஃபோன் பேசிட்டு நின்னவ. அப்படியா? அவனை கொஞ்சம் இந்த லட்சுமி சரஸ்வதி வீட்டிலலாம் கொஞ்சம் வர சொல்லலான்னு பார்த்தேன். இன்னைக்கு நம்ம வீட்டு பொங்கல் தான் கோயில்னு சொல்லணும்னு பார்த்தேன். நான் அவசர அவசரமா அவங்க அவளை பொருளை எடுத்துக்கிட்டு வந்ததுனால சொல்லலை பத்துக்க. கொஞ்சம் அவனை போய் சொல்றியா? சரித்தே, சொல்லி பாக்கே. வெறுப்பாக இருக்குது. ராத்திரி நான் தூங்கே இல்லை, அதுக்குள்ளே இந்த கொம்மி எழுப்பி கோயிலுக்கு போனோம் எந்திரின்னு சொல்லி எழுப்பி குளிக்க வச்சுட்டா. இப்போ எனக்கு தூக்கமாக வருது. சீக்கிரமாக பூஜையை வச்சாவன்னா சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிடணும் குப்பரடிச்சு. ஐயோ, நியூ இயர்னா டிவியில் ஏதாவது புது புது படம் போடுவானே, ஷோலாம் போடுவான் விஜய் டிவியில், அதெல்லாம் பார்க்கணும். தூங்கிட்டேன்னா அதெல்லாம் பார்க்க முடியாத. இப்போ என்ன பண்ணுறது? எத்தே, அவிய போமண்டேன்னு சொல்லியாவ. அப்படியா சொன்ன என் மொபைல்? ஆமத்தே, நல்ல நாளுன்னா அவியலே கோயிலுக்கு வருவாவ. நீ சும்மா போய் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காண்டா, வரையே வரட்டும் சும்மா இரு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டாவ. ஐயே, பெரிய பொண்ணு மாமியார் ஏதாவது நினைப்பாவில, நான் அவியலுக்காவது சொல்லணும்னு நினைச்சேன், அதுவும் நான் சொல்லலையே. ஏம்மா என்னம்மா? அதான் நமக்கு சின்ன பொண்ணு இருக்கல்ல. ஏம்மா சின்ன பொண்ணு. என்னம்மா என்னாச்சு? ஏலா, உங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு வர சொல்லலாம் கோயிலுக்கு, இன்னைக்கு நம்ம வீட்டு பொங்கல் தான் சொல்லிட்டு பெரிய பொண்ணு மாமியார் பெரிய பொண்ணு எல்லாத்தையும் சொல்லு, நான் சொன்னேன்னு சொல்லியேனே. அதுக்கப்புறமா அந்த சரசு லட்சுமி ஐ வீட்லையும் சொல்லிடு, அப்புறம் உமா வீட்லையும் வரும்போது சொல்லிட்டு வந்துரு, இன்னைக்கு நம்ம வீட்டு பொங்கல் தானே. வேற அவ நம்மள சொல்லலன்னு நினைப்பாளுவ. அம்மா சோனி சந்தியா வீட்டுக்கெலாம் போக சொல்கிறா. நல்லதா போச்சு, அப்படியே அவள்கிட்ட பேசிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். சரிம்மா, நான் போய் சொல்கிறேன். சொல்லிட்டு சீக்கிரம் ஓடி அங்கே இருந்துக்கிடாத, நீ யாராவது. சரிம்மா நான் வந்துடுவேன். எஸ்கேப்பு. அவன் வீட்டுக்கு போயிருக்காம்ல, வீட்டில் வெடி இருக்குதான், தீபாவளிக்கு வாங்கினது ஒரு பாக்ஸ் நிறைய அப்படியே இருக்குதான், அதை தான் வெடிக்கலான்னு சொல்லிட்டு எடுக்க போயிருக்கான். போடு. அப்ப இப்ப வெடியை போட்டு ஊரே தரிக்க விட போறிய? வெடியெல்லாம் நமத்து போய் கிடக்கும், அது எங்கே வெடிக்கும்? அவன் இப்போ சும்மா தூக்கிட்டு வருவான் பேர், பில்டப் கொடுத்துக்கிட்டு சீன் போடுறதுக்கு. வந்த வெள்ளத்தில் அவ்வளவும் நனைஞ்சு போய் கிடந்திருக்கும், தூக்கி பரண்டில் போட்டு வச்சிருப்பான் சும்மா. அது எங்க அப்ப வெடிக்கும்? வெடிக்காத, புஸ்ஸுன்னுலாம் போவோம். இல்லை, இங்கே என்ன பண்ணுறியா அவ்வளோ வரும்? கோயிலுக்கு வர பிள்ளைகளோட சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். சைட் அடிக்கிற மூஞ்சிய வேறு இரு. இப்போ பூமாரியை தான் பார்க்க போகிறேன், பூமாரிட்ட சொல்லி கொடுக்க. சரி சொல்லலை. சரில, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். சேம் டு யூ. சின்ன பொண்ணே, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்ல அரேஞ்ச் பண்ண. ஹாப்பி நியூ இயர் சின்ன பொண்ணே.
இலே கார்த்தி, சின்ன பொண்ணு எனக்கெல்லாம் ஹாப்பி நியூ இயர் சொல்ல மாட்டியா? ஹாப்பி நியூ இயரில் எல்லாருக்கும் தனித்தனியாக என்ன ஹாப்பி நியூ இயர் தான் முதல்ல சொல்லிட்டு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்னு வேறு ஒவ்வொருத்தருக்கா பேர் சொல்லி சொல்லணுமோ? சரி சரி, கோபப்படாத. சரி நான் போயிட்டு வரேன், எனக்கு நிறைய வேலை கிடக்கு. எங்கள் அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டு வர சொல்லியிருக்காவ. பாய். என்ன சொல்ல சொன்னாவ? ஹாப்பி நியூ இயர்னு எல்லார் வீட்லயும் போய் சொல்ல சொன்னாவளோ? எனக்கு இருக்கா எல்லார் வீட்லேயும் கோயிலுக்கு வர சொல்லி சொல்ல சொன்னாவ. இன்னைக்கு எங்கள் வீட்டு பொங்கல் தானே, அதனால. ஓ அப்படியா விஷயம். நாங்கள் விட பொங்கல் பொங்கிருப்போம். உங்க அம்மா அடுப்பை பிடிச்சிக்கிட்டு தரையே முடங்காவ. நாங்க பொங்கிக்கிட்டியப்பா வேண்டான்னு. அதனால சரின்னு நாங்கள் வந்துட்டோம். ஆமாம், எங்கள் அம்மா அவியலே செய்யணும்னு நினைப்பாவ. அப்போ தான் அவியலுக்கு சாமி நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சவனா அவ்வளோ அருளும் அவியலுக்கே போய் சேரணுமா. அதுக்காண்டி அப்படி செஞ்சுக்கிட்டு இருப்பாவ. ஓ அது சரி. அப்ப உங்க அம்மையே உட்கார்ந்து அவ்வளவு அருளையும் வாங்கிட்டு போட்டோம். அவியில இருந்து செய்யட்டும் வேக்கையில கடந்து. சரில நான் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வா பாத்து. சிறப்புன்னு நான் வேணா துணைக்கு வரட்டுமா? நாய்க்கு ஏதாவது வந்து உடனே கடிச்சிட போகுது, அதுக்கு தான் சொன்னேன். நீ நாய்கிட்ட இருந்து உன்னையே காப்பாத்திக்க, இல்லாட்டினா கீழே விழுந்த ரொட்டி துண்டுன்னு நினைச்சு உடனே தூக்கிட்டு போயிட போகுது. அசிங்கப்பட்டாங்க ஆர்த்தி. நான் என்னால அசிங்கப்பட்டேன்? அவ எப்பயும் யாருனாலும் இப்படித்தானே கழுவி ஊத்திட்டு போவா. அது சரி, ஆனா உன்னை இன்னும் கேவலமெல்லாம் கழுவி ஊத்திட்டு போற. விடு அதெல்லாம் கண்டுக்கப்படாது. தெரியும்ல உன்னை பத்தி. உனக்கு அவ மேல ஒரு கண்ணு அதானே? என்னல எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? உண்மையதான் சொல்றேன். இல்ல கார்த்தி அப்படியா? இல்ல அவன் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காமல தெரியாம. இல்ல நீ தானே ஒரு தடவை சொன்னா இந்த பிள்ளை அழகா இருக்கு அப்படின்னு. அடக்கு இருக்கார பயலே, அன்னைக்கு அவன் அழகா இருந்த பாவட தவணியில இந்த பிள்ளை இந்த பேண்ட் சட்டை விட இதுல அழகா இருக்குன்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் பார்க்கலாம் போல இருக்கு இந்த ட்ரெஸ்லன்னு. அதுக்குன்னு என் ஆளுனே முடிவு பண்ணிட்டிய நீ. சரியில்ல கார்த்தி, கோவப்படாத, தெரியாம சொல்லிட்டேன். நான் கூட கொஞ்ச நேரத்துல நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம இவன் என்னென்னமோ பண்ணியானுலான்னு நினைச்சிட்டேன். இல்ல ஜெகனே, நீயும் கொஞ்சம் அடக்கி வாசி. இனிமே உன் பேர அடிபட்டுச்சு அவ்வளவுதான் பாத்துக்க. இல்ல சதீஷ், அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கே சும்மா சொல்றது. ஆளாளுக்கு ஒரு ஆளை இந்த மாதிரி சும்மா சும்மான்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. இனிமே வெளியில பேர் போச்சுன்னா வேற அது தப்பாகும். இல்ல ஆமால, நீங்கள் ஆளுக்கு ஒரு ஆளை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன்னு தான் பேரா இருக்கு. இல்ல அதெல்லாம் நம்பாதீங்க, நாங்க படுத்து சும்மா சொல்லுவோம். இந்த சதீஷ் ஒரு பிள்ளைய பாப்பானா கோயில் கூட ஆனா, அதனால நாங்களே ஆளுக்கு ஒரு பேரை வச்சுக்கிடுவோம் சும்மாக்கி. அதனால நீங்க அதெல்லாம் நம்பிடாதீங்களே. உங்க வீட்டு கோலம்லாம் இன்னும் அப்படியே கிடக்குவே. எங்க வீட்டு வாசல வந்து பாருங்களா, வண்டி எடுக்கவும் விடவும் மாறி மாறி அழிச்சு போட்டு வச்சிருக்குதுவே. அப்படியா? எங்க வீட்டு கோலத்துலயும் வண்டியை ஏத்தி இறக்கி விட்டுட்டு தான் கிடந்துச்சுவே. கோவமா வந்துச்சு. இந்த வழியா யாரும் வரக்கூடாதுன்னு நாங்களா திட்டி விட்டுட்டு வந்துருமா? உண்மையாவா? ஆமா, 2-3 வாண்டுவே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குவே இந்த தெருவை சுத்தி கடுப்பாயி போச்சு. ஒழுங்கு மரியாதையா ஓடி இருங்க, உங்க தெருவு வழியா போய் சைக்கிள் ஓட்டுங்கன்னு சொல்லி பத்தி விட்டேன். என்ன இருக்கும் அந்த தெரு வழியா வந்து என்ன டயர்ல இருக்க காத்த பிடிங்கி விட்டுருவேன். அதுக்கப்புறமா வரல. ஆமா, சோனியை கண்டு அவ்வளவு மிரண்டுதான் ஓடுதுவே. ஆமா, வேற திட்டி விடலன்னு வையா நம்ம தலையில ஏறி மிளகா அரைச்சி விட்டுரும். அது சரிதான். சரி வழியில போய் கோயிலுக்கு போவோம். கோயிலில் தான் சின்ன பொண்ணு இருக்கலாம். அன்னைக்கு ஐயா வீட்டு பொங்கலாமா, அந்தலாம் வாங்க கோயிலில் இருக்கேன்னு சொன்னான். நானும் தூங்கிட்டு கிடப்பான்னு நினச்சேன், பார்த்தா ஆளு கோயிலில் இருக்கேங்க. அப்படியா? நீ ஃபோன் பண்ணும்போது தான் நானே குளிச்சுட்டு வந்து எந்த துணியை போடான்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நீ நல்ல வேலை ஃபோன் பண்ணா, அதனால தான் நான் அந்த துணியை எடுத்து போட்டேன் தருவா. ஆமாம், எப்போ பார்த்தாலும் பாவடை தவணி தானே கட்டுறோம். அதனால இந்த தடவை ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமே இந்த ட்ரெஸ்ஸு. ஆமாம், அதுவும் சரிதான். அந்த துணியில் எடுத்து நம்ம ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுன்னா ஒரே பட்டிக்காட்டு நம்மளை கிண்டல் பண்ணுறாவ. நம்மளும் கொஞ்சம் மாடர்னாக தான் இருக்கோம்னு சொல்லி போடணும்லா. யாருப்ப சந்தியாது? ஐயோ, இவகிட்ட எப்படி சொல்றது? என்னப்பா பியாயறிஞ்ச மாதிரி இருக்கா? நம்பர் சேவும் பண்ணல. யாருப்பா அது? எடுத்து பேசுவோம். ஃப்ரெண்ட் யாராவது இருக்க போது நீ பண்ணி இருப்பாங்க. ஆமா சந்தியா, பேசுவோம், ஃப்ரெண்டா தான் இருக்கும். இப்பெல்லாம் ஆளு போனை கண்டாலே பதறுது. ஏன்னா இங்க அம்மா கொடுத்த டோஸ் அப்படி. ஐயோ, இப்போ என்ன பண்றது? இந்த சரண் பையன் வேற எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்க. அவ வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. நானும் எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணிட்டேன். இப்போ இவகிட்ட சொன்னா வேற அவ்வளோதான், அதையும் அம்மாக்கிட்ட போட்டு கொடுத்துருவா. இது ஏதோ புது நம்பராக இருக்குது. ஐயோ, வீட்டில் இருந்து யார் நம்பர்ல இருந்து கால் பண்ணுறான்னு நம்ம தெரியலையே. தெரியாத நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் கண்டுக்கப்படாது, எடுக்கக்கூடாது, சைலண்டில் போட்டுருவோம். நாளைக்கு காலேஜுக்கு போய் அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு. இப்படி மாறி மாறி கால் பண்ணுறது எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு கால் பண்ணாதேன்னு. மறுபடியும் என்னத்துக்கு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கான் கிறுக்கே மாதிரி. என்ன இந்த சந்தியா எந்த நம்பர்ல இருந்து கூப்பிட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறா? ஏன் என் மேல எதுவும் கோவமா இருப்பாளோ? நான் என்ன பண்ணுனேன்? எதுக்கு என் மேல இப்படி கோவமா இருக்கா? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா, மெசேஜ் பண்ணாலும் பிளாக் பண்ணிடுறா. என்ன நடக்குதுன்னே புரியல. ஒரே ஒரு முறை ஃபோன் பண்ணி இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாதேன்னா
ஏன் எதுக்குன்னு கேட்டேன்னா சொல்றதுக்குள்ளே கட் பண்ணிட்டா. என்னாச்சு அவளுக்கு கிறுக்கு எதுவும் பிடிச்சிட்டா? நானும் எல்லா நம்பர்ல இருந்தும் கூப்பிட்டு பார்த்துட்டேன், எடுக்கவே மாட்டேங்கிறா. எடுத்தாலும் பேச மாட்டேங்கிறா. நம்ம குரலை கேட்ட உடனே கட் பண்ணிடுறா. சரி ஒரு நியூ இயர் விஷயம் பண்ணலாம், நம்மளும் ஒரு விசேஷம் வாங்கலான்னு பார்த்தோன்னா நடக்காது போல இருக்க. இன்னைக்கு எப்படி ஆயினும் அவகிட்ட விசேஷம் வாங்கி ஆயிடணும். அதுக்கு முதல் ஃபோன் எடுக்கணுமே, எடுக்க மாட்டேங்கல, மெசேஜும் பண்ண மாட்டேங்க, நம்மளை மட்டும் பிளாக் பண்ணி வைக்கா. ஒருவேளை வீட்டில் எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? நேராக வீட்டுக்கே போயிடுவோமா? சேச்சா வேண்டாம், என்னால் இருக்கு அவளுக்கு பிரச்சனை. ஒருவேளை அவங்க தங்கச்சி எதுவும் போட்டு கொடுத்துருப்பாளா இருக்குமோ எம்மகிட்ட? அப்போ கூட ஒரு மெசேஜும் ஒன்றும் தப்பா அனுப்பலையே நானும். இப்போலாம் ஃப்ரெண்டாக தானே பேசிட்டு இருக்கேன். முன்னாடிலாம் கூட ஏதாவது விட்ட போட்டு பார்ப்பேன், அவளும் கோவப்படுவா. இப்போலாம் அப்படி எதுவும் சொல்றது கிடையாது. அப்புறம் எதுக்கு அவன் நம்மகிட்ட பேச மாட்டாங்க? சரி நாளைக்கு காலேஜுக்கு வரட்டும், காலேஜில் வந்த அப்புறம் பேசிக்கிடலாம். ஆனால் இன்னைக்கு விசஸ் பண்ணலன்னா இந்த வருஷத்துல முதல் நாள் அவளை மிஸ் பண்ற மாதிரி இருக்குமே. அதனால எப்படியாவது இன்னைக்கு அவகிட்ட நம்ம விசேஷம் வாங்கியே ஆகணும். பைக் எடுத்துட்டு நேராக அவங்க ஊருக்கே போயிருவோமா? அதான் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ராஜா இருக்கானே, அவனை பார்க்க போற மாதிரி போயிட்டு அப்படியே அவளை பார்த்து ஒரு விஷ் பண்ணிட்டு நம்மளும் விசேஷம் வாங்கிட்டு வந்துருவோம். ஆனால் அவ வீட்டுக்கு எப்படி போறது? வீட்டில் வச்சு பார்த்தோன்னா அவ அம்மாவுக்கு நம்மளை பற்றி தெரியுமே, நம்ம அந்த காலேஜில் தான் படிக்கணும்னு தெரியும். கடைசியில் ஒருவேளை இந்த தங்கச்சி மாட்டி விட்டுருச்சுன்னா கடைசியில் நம்ம மாட்டிடுவோமே. சரி நம்ம மாட்டினாலும் என் அம்மாவை சமாளிச்சிடலாம். வேற நம்ம போயிட்டு வந்த அப்புறமா சந்தியாவை வேற மறுபடியும் திட்டினாங்கன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். அதான் யோசிக்க வேண்டியிருக்கு. இப்படியே புலம்பிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. ஏதாவது ஒரு முடிவு எடுத்துறேன்னு, இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது. எந்த நம்பர்ல இருந்து கூப்பிட்டாலும் அவன் எடுக்க மாட்டேங்க. ஆமா இதுக்கு மேல சரிப்பட்டு வராது. வீட்டுல இருந்தே பேசி வேலைக்கு ஆகாது. பைக் எடுத்துட்டு என்ன ஆனாலும் சரி நேர்ல போய் பாத்திர வேண்டியதுதான். எல்லாம் பெரிய பொண்ணு இன்னும் எவ்வளவு நேரமா சேலையை கட்டுவா? உன் ஃப்ரெண்டுக்காரிங்க எவ்வளவு நேரமா காத்து நிக்கா? வருவான்னு பார்த்தா வராண்டேங்கால. இன்னும் எவ்வளவு நேரமா தான் அந்த புடவையை சுத்துவாள தெரியல. 1 மணி நேரமா சுத்திக்கிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் இந்த பேண்ட் சட்டைகளை சுத்திக்கிட்டு கடைசியில சேலை கட்ட தெரியாம முழிக்குது. இதுக்குதான் அப்ப கொஞ்சம் கட்டணும், சேலை கட்டி பழகணுங்கிறது. நம்ம சொன்னா மூஞ்சி ஒதுக்கி வச்சு கிடையாது. நான் என் விருப்பப்படிதான் நான் துணி கொடுப்பேன், என்னைய இதை போடாத அதை போடாதுன்னு சொல்லப்படாதுன்னு நம்ம கிட்ட எகிரிக்கிட்டு வாருது. நல்லதை சொன்னா எவ கேக்கா? மாமியாரி சொல்லதெல்லாம் இருக்கு கெட்டதா தான் தெரியுது. மாமியா அங்கவா இவ்வளவு கடந்துதான் வந்திருக்கான்னு தெரியணும். சரி சரி போதும், நுப்பாட்டுங்கத்தே நான் வந்துட்டேன். என்ன பெரிய பொண்ணு சேலை இன்னும் கட்டல போல, சுத்திக்கிட்டு வந்தாப்புல தெரியுது. வேற எங்க சேலையை கட்ட விட்டாதானே? நின்று கத்திக்கிட்டே இருந்தா வேற எங்க கட்டுறது? அந்தால ஒரு ஊக்க மட்டும் குத்திட்டு சுத்திட்டு வந்தாச்சு, அவ்வளோதான். சரி வாங்க, எங்க வீட்டுக்காரர் ஒருத்தரையும் காணும், பிள்ளைகளெல்லாம். ஆமா அவ்வளோ வரை இவளுக்கு இங்க காத்து நிப்பாவ. அந்த பிள்ளை வந்து சொல்லிட்டு போய் எவ்வளவு நேரம் ஆகுது? காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பணும் கோயிலுக்குன்னு இல்ல. அந்த ஆளை குத்த வச்சு அங்கே உட்கார்ந்துருக்கா இங்கே உட்கார்ந்துருக்கா. குளிக்க மட்டும் செய்ய மாட்டேங்க. நீ காலையிலே குளிச்சிருந்தா இவ்வளவு நேரத்துக்கு கிளம்பிருக்கலாம். கிளம்பியா விடிய இருந்து கிளம்பியா? காலையிலேயே குளிருதுல, காலையிலேயே குளின்னா வெயில் வந்த அப்புறம் தான் குளிக்க முடியும். நல்ல நாள் அதுவுமா, உன்னைய திட்டப்படாதுன்னு இருக்கேன், அமைதியா இருந்துரு. சரி விடுங்கத்தே. அம்மா உங்க வீட்டுக்காரு எங்க வீட்டுக்காரு உங்க மாமன் எங்க? ஆமா நீ வர்ற வரைக்கும் அவ்வளோ அங்கே காத்திருப்பாவளாக்கும். கோயிலுக்கு வேயாச்சு, வா போவோம். சரி வாங்க அப்போ. பிள்ளைகளும் போயிட்டாவளோ? ஆமா வா. ஆனா பெரிய பொண்ணு உன்னை விட உங்க மாமியார் தான் அழகா இருக்காவ. எவ்வளவுதான் மேக்கப் போட்டாலும் நீ உங்க மாமியார் அழகுக்கு வர முடியாது. போதும் நிப்பாட்டு. இப்போ எங்க மாமியாருக்கு உச்சி குளிர்ந்துருக்குமே. நீ இப்போ எதுக்கு எங்க மாமியாருக்கு ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கா? இல்ல நீ எதுக்கு அவளை திட்டிக்கிட்டு இருக்காவ? உண்மையை தானே சொன்னா. அடே அப்பா, உங்களை அழகா இருக்கான்னு சொன்ன உடனே ஆளுக்கு குச்சி குளிர்ந்து போய் அவளை சத்தம் போட்டது உங்களுக்கு முடியலையோ? பொருட்கள் எவ்வளோ இருக்கு? ஏம்மா உங்ககிட்ட பேச ஆகாதம்மா, வாங்க கோயிலுக்கு போலாம். ஏம்மா வாமா நம்ம கோயிலுக்கு போகணும், யாராவது வேற பூஜை ஆயிரும். ஆமா அப்புறம் பொங்கல் சுண்டல் பஞ்சாமிரதெல்லாம் கிடைக்காது, வாங்க சீக்கிரம் போகும். உமா குந்தாணி தேவையில்லாம அந்த கிளவியை உசுப்பேத்தி விட்டுக்கிட்டு இருக்கா. எல்லாம் பெரிய பொண்ணு கோவப்படாத, உண்மையதான் சொன்னேன். இன்னும் கொஞ்ச நேரம் என்னையும் சும்மா விட்டுருந்தா நான் அழகா மேக்கப் பண்ணிட்டு வந்திருப்பேன். அது கடந்து கத்திக்கிட்டே இருந்ததுனால தான் நான் மேக்கப்பே பண்ணல. அதனால தான் நான் ரொம்ப டல்லா தெரியுறேன் தெரியுமா? ஆமா இல்லாட்டினா நீ ஐஸ்வர்யா ராய் மாதிரி தான் இருப்பா. உன் மூஞ்சிக்கு என் மூஞ்சியே தேவலாம். வா போலாம், கோயிலுக்கு நேராகுது. ஐ சின்ன பொண்ணு நானும் சேம் கலர். ஆமா பெப்பு மாதிரி. நானும் எங்க சந்தியாவும் கொஞ்சம் பிங்க் கலர். நீங்க 2 பேரும் ஆரஞ்சு கலர். ஆமா பிங்க் கலர் வா, ஆரஞ்சு கலர் வா. ஆல் கலர்ஸ் வாவ். எல்லாம் சந்தியா சோனியா 2 பேரும் இந்த பூவை வச்சுக்கிடுங்கன்னு சொன்னேன்ல, ஃப்ரிட்ஜ்ல இருக்குன்னு. எடுத்து வைக்காமலா இருந்தீங்க? இந்தாங்களா பூவை வெட்டி தரட்டுமா? 2 பேரும் வச்சுக்கிட்டீங்களா? பூ மாதிரி சின்ன பொண்ணுலாம் நல்லா கலக்கலா இருக்கீங்களே, நீங்களும் கொஞ்சம் பூ வைக்கிறீங்களாடே? இல்ல வேண்டாம் பெரியம்மா, நீங்க சந்தியாவுக்கு வச்சு விடுங்க. ஆமாம்மா எனக்கும் வேண்டாம், அவளுக்கே வச்சு விட்டுரு. பூமாரி உனக்கு கொஞ்சம் வெட்டி தரட்டுமா? நீ வைக்கியா? வேண்டாம் தெரியுமா, நான் குதிரவாளு போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டுட்டு பூ வச்சா நல்லா இருக்காது. நீங்க சந்தியாக்கே வச்சு விட்டுருங்க. இளந்தா சந்தியா நீயே வச்சுக்க, அவ்வளோ வேண்டாங்காவ. நீயே வச்சு விட்டுருமா? சரி அப்போ. இப்பதான் என் பிள்ளை அழகா இருக்கு. பூ வச்சாதால பொம்பளை பிள்ளைகளே அழகு. அப்ப நான் பூ வைக்கலன்னா நாங்களும் அழகு இல்லையோ? இல்லடா நீங்களோட ஒரு அழகுதான். இருந்தாலும் பூ வச்சாதான் அது ஒரு கலை பொம்பளை பிள்ளைகளுக்கு. பூ வைக்கணும், வேண்டான்னு சொல்லக்கூடாது. பாரு இப்பதான் சந்தியா பார்க்க அம்சமா இருக்கா.
சரி சரி போதும் நிறுத்து. உன் பொண்ணை ரொம்ப நீ புகழ்ந்தது போதும். கோயிலுக்கு யாராவது பூஜை ஆயிரம் இங்கே நின்றுட்டு இருந்தனா வாங்க அவ்வளோரும் போவோம். ஆமள வாங்க நீ யாராயிட்டு நல்ல நாள் அதுவுமா நல்ல நேரத்தில் சீக்கிரமாக பூஜையை ஆரம்பிச்சிருவாங்க. வாங்க போவோம் அவ்வளோரும்.